ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள் பொழுதுபோக்குக்கானவை மட்டுமே என்ற எண்ணத்தை உடைத்திருக்கிறது நெல்லை மாவட்டத்தில் இருக்கும் ஒரு பள்ளி. பின்தங்கிய நிலையில் இருந்த அந்த பள்ளி முகநூல் மூலம் முன்னேற்ற பாதையை கண்டுள்ளது. அப்படி என்ன நடந்தது பார்க்கலாம். நெல்லை மாவட்டத்தில் கிருஷ்ணாபுரத்தில் அரசு உதவி பெறும் பள்ளியான திருநாவுக்கரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் நோக்கில் பழனி என்ற ஆசிரியர் முகநூல் கணக்கை தொடங்கி பள்ளி குழந்தைகளின் தனித்திறமைகளை தினமும் பதிவேற்றி வந்தார். ஆரம்பத்தில் இந்த பதிவுகளை அலட்சியமாக பார்த்தவர்கள் தற்போது அட்டகாசம் என பாராட்டுகிறார்கள். முகநூல் மூலியமாக தான் நான் இந்த ஸ்கூலுக்கு வந்தேன். இந்த முகநூல் மூலியமாக இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள விஷயங்கள் நிறைய பார்த்து நிறைய மக்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. முகநூலை வச்சு தமிழ்நாட்டில் வந்து ஒரு தொடக்கப்பள்ளி வந்து டெவலப் ஆகியிருக்கு அப்படின்னா அதுக்கு உதாரணமாக திருநாவுக்கரசு தொடக்கப்பள்ளி தான் சொல்ல முடியும். இந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அளிக்கப்பட்டுள்ள ஹீலிங் தெரபி என்ற தொடு சிகிச்சை முறையும் சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டு வரவேற்பை பெற்றுள்ளது. தோட்டப்பணிகளை களப்பணியாக கற்பதுடன் பள்ளியிலேயே இயற்கை உரம் தயாரித்து மகசூலையும் ஈட்டி வருகின்றனர் மாணவ மாணவியர். நம்ம அந்த காய்கறி போட்டோம்ல, அதனாலதான் அது அழுகி அப்படியே மாறிடும். அப்புறம் அந்த மண்ணை எடுத்து செடிகளுக்கு போட்டோம்னா செடி நல்லா வளரும். நாங்க அதே மாதிரி மண் செடியில போட்டதுனால 20 கிலோ வெயிட் உள்ள பூசணிக்காய் 6 பூசணிக்காய் பூத்துச்சு. அதை எங்க ஸ்கூல் நாங்க வந்து உற்பத்தி பண்ணோம். அது எங்க ஸ்கூல்ல வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருந்துச்சு. ஸ்கூல்ல எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ட்ரெஸ் கூட ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க. இப்போ கூட புதுசா ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் எனக்கு ஃப்ரீயா தான் கிடைச்சிச்சு. அது வந்து நான் சிலம்பு நான் ஃப்ரீயா தான் படிக்கிறேன். கம்ப்யூட்டர் படிக்கிறேன். அடுத்து ஸ்மார்ட் கிளாஸ்ல பாடம்லாம் ஸ்மார்ட் கிளாஸ்ல தான் படிக்கிறேன். ஹீலிங் பண்ணாங்க. முதல்ல தலைவலி இருந்தது. இப்போ அந்த பொண்ணுங்க பண்ணையில் அந்த தலைவலி இல்லை. உடம்பு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. பரவாயில்ல, நல்லா இருக்குது, நல்லா செய்கிறாங்க. அப்புறம் பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க. பள்ளி குழந்தைகளின் சிந்தனைகளை ஆசிரியர் தினமும் முகநூலில் பதிவேற்றியதால் குழந்தைகளுக்கு தேவையான கணினி, மேசை, நாற்காலி வசதிகளுடன் கூடிய வகுப்பறை, சீருடைகளுக்கு முகநூல் நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுகின்றனர். பிற பள்ளி மாணவ மாணவிகளின் தனித்திறமைகள் இந்த பக்கத்தில் பதிவிடப்பட்டால் சம்பந்தப்பட்ட குழந்தைக்கு உதவித்தொகையையும் அளிக்கும் அளவுக்கு திருநாவுக்கரசு பள்ளி முன்னேறியுள்ளது. திருநாவுக்கரசு பிஎஸ் என்ற ஃபேஸ்புக்கில் யார் வந்து இது பண்ணாலும் சரி, அந்த ஸ்கூலோட குழந்தைக்கு வந்து மறுநாள் வந்து காசு போகும். அந்த பிள்ளைங்க என்ன செய்யும் அப்படின்னா மணி ஆர்டர் ஃபார்மில் கையெழுத்து போட்டு 10 ரூபா வாங்கும் பொழுது குழந்தைகளுக்கு வந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அப்போ நம்மளை வந்து யாரோ ஒருத்தங்க வந்து